ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. உங்கள் மொபைலில் மெகா ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? இவ்வளோ நாள் நீங்கள் மெகா ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, நல்லா தான் ஒர்க் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது மெகா ஆப் ஐக்கனை வந்து நீங்கள் உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து கிளிக் பண்ணோன்னே ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே ஓப்பன் ஆகினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி இந்த மெகா ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் சரியாக யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் மெகா ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் மெகா அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி இந்த மெகா ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண அப்புறமா இந்த இடத்துல அப்டேட் காட்டுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க இந்த மெகா ஆப்பை வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம்னாலுமே இந்த ஆப்பில் சில பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றது சாதாரணமான விஷயமா இருக்கும். உங்களே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, பக் ஃபிக்ஸஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். நம்ம அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் அந்த பக்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஆனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் அப்சிலரி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் வந்து சர்ச் பாரில் மெகா அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த மெகா ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண அப்புறமா இந்த இடத்துல ஃபோர் ஸ்டெப் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டெப் வந்து பண்ணிடுங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு நீங்கள் மெகா ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களாச்சுன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ண அன்றைக்கி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான கண்டிஷனில் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் லொக் ஆகி இருக்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. அதோட லாஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீனப் இந்த மாதிரி ஏதாவது டூல் சாஃப்ட்வேர் இருக்கும் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறோம், மொபைலுக்கான ரெஸ்ட் கொடுக்குறது அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இதனாலேயும் நம்ம மொபைல் கொஞ்சம் ஸ்லோவாகும், ஸ்ட்ரக் ஆகும். அதனாலேயுமே இந்த மெகா ஆப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி ஃப்ரீஸ் ஆகி ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. அதனால் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் மெகா ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.